நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியை எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள்
தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 17 தொடங்கி 21 முடியும். அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மணி துளிகளை நம்மை படைத்தவருடைய பிரசன்னத்திலே, நம்மை காக்கின்ற கடவுளின் அரவணைப்பிலே நாம் செலவிடக் கூடியிருக்கின்றோம். இன்னும் ஒரு சிறப்பு, நாம் கூடியிருக்கின்ற இந்த காலம் தவக்காலம். தவக்காலம் என்றாலே ஒரு சிலர், தவசு காலத்துல நானு மீட் சாப்பிடக்கூடாது, ஒரு சில நாட்கள்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது, நிறைய காசு சேர்த்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஒரு சிலர் சாப்பாடு சேர்த்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருடைய எண்ணங்கள், இன்னைக்கு நான் எந்த தவசம் செய்யணும், எத்தனை பூசை பார்க்கணும், இன்னைக்கு ஆராதனைகள் நிறைய நடக்குமே இந்த காலத்துல என்று பலருக்கு பல எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு தவச காலமா இது ஒரு சீசன் டைம், ஏன்னா நிறைய ஆராதனை பக்தி முயற்சிகளை நாம் செய்கின்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைத்து கொண்டிருக்கோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே கேட்கிறார். எதற்காக நாம் இத்தனை காரியங்களை நாம் செய்ய வேண்டும்? நோன்பு இருக்கிறோம் ஒரு பக்கம், சாப்பிடாம இருக்கிறோம், இதெல்லாம் நாம் எதற்காக செய்கிறோம்? ஒரு அறிவியல் தெரிஞ்ச ஒரு மாணவன் இப்படி புரிந்து கொள்ளலாம். உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு இருக்குது, அந்த உப்பை நம்ம தண்ணியில போட்டா என்ன ஆகணும்? அது தண்ணியோட கலக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து நான் ஃப்ரீசர்ல வச்சா அது என்ன ஆகணும்? ஐஸ் கட்டியா ஆகணும். நடக்க வேண்டியது நடந்தால்தான் செய்வதற்கு பொருள் வெளிப்படும். அதே மாதிரி இந்த தவச காலத்துல நாம பக்தி முயற்சிகளை செய்யும் போது ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றுக்கொள்கின்ற காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு இந்த அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அது என்ன, எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதுதான் இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசித்தது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 17வது இறைவசனம். அவர் அறிவு தெளிந்தவராய் அதாவது தன் தந்தையை நினைத்து பார்த்தார். அந்த அறிவு தெளிவு அந்த மகனுக்கு இருக்குது. ஆனா இந்த மக்களாகிய நமக்கு தேவைப்படுவது அறிவு தெளிவு மட்டுமல்ல, அதற்கு பெயர்தான் ஆண்டவரை
உணர்வது. அதை சுருக்கி சொல்லணும் அப்படின்னா இறை உணர்வு என்று சொல்லலாம். அப்படி அந்த இறை உணர்வு ஏன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்மள பல குடும்பத்தார் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோயிலாப்பா சரி அப்படின்னு ஒரு மெத்தன போக்கு அவங்களுடைய லைஃப்ல வரும். ஒரு சிலருக்கு கேடிசம் கிளாஸா சரி போவோம் ஏதோ டைம் பாஸ். ஒரு சிலருக்கு என்னதுப்பா பெரியவங்களுக்கு நான் முன்னாடி இடம் கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு வெளியில உட்காந்துக்கிறேன். பிரசங்கமா என்னப்பா இது ஃபாதர் வராரு பேசுறாரு, இப்படி ஒரு சில காரியங்கள் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்மிலே பலர் கோவிலுக்கு வந்து போவதாக இருந்தாலும் இந்த இறை உணர்வு என்னிடத்துல இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் குறிப்பாக இந்த ஒரு காரியத்தை நம்மிடத்திலே கேட்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மிடத்திலே பார்ப்பது நமக்கு இருக்கின்ற புகழையோ பணத்தையோ கிடையாது, நமக்கு இருக்கின்ற அறிவையோ ஞானத்தையோ கிடையாது. அவர் பார்க்கின்றது அந்த இறை உணர்வையும் இறை அன்பையும் தான். இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி நம்மை வைத்து கொண்டு நாம் நம்மையே பார்த்தோம் என்றால் நம்மள எத்தனை சதவீதத்திலே நாம் இறை உணர்வை கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் ஒவ்வொரு முறை ஜெபத்திற்கு போகும்போதும் 100-200% இறை உணர்வை பெற்றிருந்தார். அதனாலதான் அந்த சிலுவையில தொங்குற அந்த ஒரு கணத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவர் கூப்பிட்டார், என்னிறைவா ஏலே ஏலே லெமா சபக்தானி என்று. என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுங்க. அப்போ அந்த இறை உணர்வு எப்படி நமக்கு இருக்க வேண்டும்? இந்த ஒரு காலகட்டத்திலே எனக்கு அந்த இறை உணர்வு இருக்கிறதா இன்னைக்கு நான் பார்க்கணும். ஒருவேளை என்னுடைய வீட்டுல பைபிள் யாருக்குமே கண்டுக்காம அப்படியே தனியா இருக்குது, இல்ல என் குடும்பத்துல ஃபேமிலி பிரேயர் இல்ல நான் கோவிலுக்கு உள்ள நானு செருப்பை போட்டுக்கொண்டு வருகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இறை உணர்வை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில கேள்வி கேட்கணும். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 5வது இறை வசனத்துல நம்ம வாசிப்போம். ஏதோ ஒரு அறிவியல்ல நடக்கிற அதிசயம் மாதிரி ஒரு செடி கொழுந்து விட்டு எரியுது, அந்த செடியை நாம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மோசே அந்த செடியை நோக்கி வராரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் காலில் இருக்கிற காலணிகளை கலட்டி விடு, ஏனெனில் நீ இருக்கின்ற இடம் தூய்மையானது அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் அந்த மனுஷனுக்கு நாம் எப்படிப்பட்ட இடத்தை அணுகி வரோம்னு தெரியல. சொன்னக்கு அப்புறம் அந்த காலணியை கலட்டி போட்டுட்டு உள்ள போகிறார். அன்பிற்குரியவர்களே, அதுதான் இறை உணர்வு. நான் தொடுகின்ற அந்த பொருள் கடவுளுடையது, நான் செய்கின்ற செயல் கடவுளுடைய செயல், நான் பேசுகின்ற வார்த்தைகள் இறை வார்த்தைகள். அப்படி உணர்கின்ற உணர்வு தான் இறை உணர்வு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே இந்த இறை உணர்வு இருக்கிறதா? இன்னைக்கு கடவுள் தன் தூதர்களை விட்டு தேடும் போது இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் இந்த இறை உணர்வை என்னால் பார்க்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறது, நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தூண்டுவது இந்த இறை உணர்வை தான். இந்த இறை உணர்வு நம்மிடத்துல இல்லாததால் நாம் என்ன தவறுகளை செய்வோம் அன்பிற்குரியவர்களே என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார். இறை உணர்வு இருந்தா நான் கோவிலுக்கு எல்லாமே நான் செய்வேன், வருவேன், எல்லாம் செய்வேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதற்கான விடையை நாம் விவிலியத்திலே பார்க்கணும். எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களிடத்தில். இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? 2 குறிப்பேடு புத்தகம் அதிகாரம் 18 இறைவசனம் 7. இந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நாம் சற்று விளக்கி கூறுவது நன்று. ஆகாபும் யோசபாத்து அப்படின்ற 2 அரசர்கள் சந்திக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல்
மக்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் 2 அரசுகளாக பிரிந்தது. ஒண்ணு வந்து இஸ்ரேல் அரசு, இன்னொன்னு யூதா அரசு. இந்த யூதா அரசோடைய அரசன் தான் யோசபாத். இஸ்ரேல் நாட்டோட அரசன் தான் ஆகாபு. இவங்க இருவருக்குமே என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னா, இருவருமே வந்து உறவினர். எப்படின்னா திருமணத்தால இவர்கள் உறவுகளிலே இணைந்து கொண்டார்கள். அப்படி அந்த உறவு நிலைகளிலே இணைந்ததனால்தான் ஆகாபை பார்ப்பதற்கு யோசபாத்து அப்படின்ற ஒரு அரசர் யூதால இருந்து வராரு. வந்துட்டு ஒரு போர் நடக்கிற ஒரு சூழல். அப்போ யோசபாத்து ஒரு விஷயம் சொல்றாரு, அரசரே, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு யாராவது இறைவாக்கினர்கள் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆகாபு கிட்ட. அப்போ ஆகாபு வந்து ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதிலை இன்னைக்கு நாம தியானிக்கும். அவர் சொல்றாரு 2 குறிப்பேடு 18வது அதிகாரம் 7வது வசனத்துல, அதற்கு ஆகாபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான், ஒரு இறைவாக்கினர் இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன், ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்பொழுதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு இறைவாக்கினர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆகாபு அரசன் சொன்னாலும் அவன் மனசால அந்த இறைவாக்கினரை ஆண்டவருடைய இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவன் தான் செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லணும். அப்பதான் அந்த அரசன் அந்த இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு யோசபாத்து சொல்றாரு, அரசரே, நீர் இவ்விதமாய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நம்ம இந்த 2 அரசர்களை பற்றி முன்னாடி வாசிச்சோம்னா, ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதெல்லாம் செய்தவன் இந்த இஸ்ரேல் அரசன் ஆகாபு. ஆண்டவர் வெறுத்தவற்றை தன்னுடைய அரசு குலத்திலிருந்தும் தனது அரச அந்த நிலையிலிருந்தும் எடுத்து விட்டவன் தான் யோசபாத். ஆண்டவர் வெறுத்ததை செய்ததுனால அந்த இறைவாக்கினர் கண்டிக்கிறாரு. அந்த இறைவாக்கினர் கண்டிக்கும் போது அவன் அந்த இறைவாக்கினரையும் வெறுக்கிறான். இன்னைக்கு இந்த இறை உணர்வு எனக்கு இல்லாம போயிட்டா, நான் ஆண்டவர் வெறுக்கிறத செய்யறதோடு மட்டும் இல்லாம ஆண்டவருடையவைகளை நான் வெறுப்பேன். இன்னைக்கு நிறைய பேரு, நான் என்னுடைய குடும்ப ஜெபம் நான் செய்யறேன், பிள்ளைங்க வந்து உட்கார மாட்டாங்கன்னு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் எங்கேயோ ஆண்டவர் வெறுக்கிறவைகளை என்னுடைய வாழ்க்கையில வச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் அன்னைக்கு ஆண்டவருடைய ஆட்கள் அந்த மக்களுக்கு வெறுப்பா இருந்தது. ஆனா ஆண்டவர் நேசிப்பதை, ஆண்டவர் விரும்புவதை செய்த அந்த மக்களுக்கு, அந்த அரசன் யோசபாத்துக்கு எல்லாமே ஆண்டவர் வசம் இருந்ததால அதை விரும்பினாரு, நம்பினார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு பூசைக்கு வரத்துக்கு விருப்பு இருக்கா, இல்ல நான் எல்லாருமே உள்ள இருக்கும் போது வெளியில உட்காந்துக்கிட்டு போன் நோண்டிட்டு இருக்கிறேனா, இல்ல பேசிட்டு இருக்கிறேனா பூசை நேரத்தில்? இந்த மாதிரியான உதாரணங்கள் என் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் தேட வேண்டியது, அன்பிற்குரியவர்களே, இந்த இறை உணர்வை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேட வேண்டும். 2வது காரியம், 2 குறிப்பேடு புத்தகம் 33வது அதிகாரம் 2-5 இறைவசனங்கள். இதுல நம்ம யாரை பத்தி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மனாசே அப்படின்ற ஒரு அரசனை நாம வாசிப்போம். அந்த அரசன் எங்க இருந்தானா, யூதா நாட்டில இருந்தான். இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாருமே வந்து ஆண்டவருக்கு விருப்பமானதை ஒரு சிலர் செஞ்சாங்க, செய்யல. ஆனா இவனுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் ஆண்டவருக்கு என்னதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து தூக்கி போட்டான். ஆனா இந்த அரசன் என்ன செஞ்சான்? 2 குறிப்பேடு 33வது அதிகாரம் 2-5 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துரத்தி அடிக்கப்பட்ட நாடுகளின் அருவருக்கு தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனையே செய்தான். முடிச்சுட்டாங்க, தீயதனையே செய்கிறான். அப்போ 4-5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்,
ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிப்பீடங்களை எழுப்பினான். ஆண்டவரது இல்லத்தின் 2 மண்டபங்களிலும் வான் படைகளுக்கே பலிப்பீடங்களை கட்டினான். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தரை வைத்து பார்க்கின்ற ஒரு நிலை, இந்த இறை உணர்வு இல்லைன்னா எனக்கு நடக்கும். என் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கணும். ஆனா ஆண்டவர் இல்லாத இடத்துல நான் வேற ஒரு காரியத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில இறை உணர்வு செத்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இறை உணர்வை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் கொடுத்தால்தான் அந்த இறை உணர்வு என்ற பரிசு நமக்கு கிடைக்கும், அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கோவிலுக்கு வந்தாலும் அந்த இறை உணர்வு எனக்கு இருக்குதா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்படி அந்த இறை உணர்வு இல்லாத இடத்திலே ஆண்டவர் வெறுக்கின்றவைகளும் ஆண்டவருக்கு பதிலாக வேறொரு காரியங்களும் வந்து சேரும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இருந்தால் ஆண்டவரிடத்திலே நாம் அதனை ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாம் செபிப்போம். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு பதிலாக நான் வேறு காரியங்களுக்கு எனது கவனத்தை கொடுத்திருக்கிறேன், எனது இதயத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கான இறை உணர்வு என்கிட்ட இல்லாததுனால உலகத்தின் ஆசைகளும் உலகத்தின் உணர்வுகளும் என்னை அடக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுகிறேன் என்று நாம் பாடினோம். இன்றைக்கு எனக்கு இந்த இறை உணர்வு இதற்காகத்தான் தேவை. நான் உலகத்தின் பார்வையிலே நான் கவனத்தை செலுத்தி கொண்டு போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் மறந்தாலும் என்னை மறக்காத ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்றால் நம்மை படைத்த நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் தான். ஆகையால்தான் இந்த ஒரு காலத்தை நாம் பெற்றிருக்கின்றோம், அருளின் காலமாக, ஆண்டவரை அணுகி வருகின்ற காலமாக. இந்த இறை உணர்வை நாம் எப்படி ஒருவேளை இழந்துவிட்டால் பெற முடியும்? இன்றைக்கு இந்த கேள்வி என்னுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒருவேளை இந்த இறை உணர்வை பெறாமல் போய்விட்டால் அந்த செல்வந்தருக்கு ஏற்பட்ட நிலை எனக்கும் ஏற்படலாம். கடைசி வரைக்கும் அந்த வாசப்படியில உட்கார்ந்த லாசர் அந்த மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியல. கடவுள் என் பக்கத்திலே இருந்தாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஐயோ, எனக்கு ஒருவேளை இது தெரிந்திருக்கலாமே, இது சொல்லலாமே அவங்க கிட்ட, அந்த செல்வந்த கதறனா பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம். அப்போ இந்த இறை உணர்வை நாம் பெறுவதற்கு நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்றால், நம்மிடையே இருக்கின்ற 3 உறுப்புகள் இருக்கு, 3 ஆர்கன்ஸ். அந்த காரியத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். இதை நாம டெய்லி பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா இதனால தான் இது நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. முதல் உறுப்பு நம்முடைய கண் தான். இந்த கண் எப்படி நாம் தயார் செய்ய வேண்டும்? மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 22வது இறைவசனம் சொல்லுகிறது, கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் முழுதும் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கண்ணை நான் எப்படி தயார் செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. தயார் செய்யணும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சற்று
நிதானித்து ஆண்டவர் முன்பாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்போனுடைய பயன்பாடு தெரியும். எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம செல்போனை தேடுறோம், எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதே ஆர்வத்தோட ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்குது. எத்தனையோ பேரு கேம்ஸ் விளையாடுவாங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, இன்டர்நெட் பார்ப்பாங்க, சோசியல் மீடியாவுக்கு போவாங்க. கண்களின் ஆர்வம், கண்களின் நாட்டம் எதுல இருக்குது? இன்னைக்கு அதே ஆர்வத்தோட என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்க வருகின்றேனா, என்னுடைய ஆண்டவரை நான் அனுபவிக்க வருகின்றேன்? அன்பிற்குரியவர்களே, விவிலியத்திலே இந்த கண்களின் மீது ஒரு அடக்கத்தை இல்லாத ஒரு நபரை குறித்து நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 11 இறைவசனம் 2ல இருந்து நம்ம வாசிச்சோம். 1ல இருந்தே வாசிச்சோம்னா ஒரு அரசரை பத்தி நம்ம வாசிப்போம். தாவீது அரசு. எல்லா வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருந்தாரு. பதவி, பணம், உயர்வு, அந்தஸ்து எல்லாம் கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு இடத்துல அடக்கம் இல்லாம போச்சு. அது எங்கன்னா அவருடைய கண்ணு. அவர் என்ன பண்றாரு, அப்படி தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் காத்தோட்டமா அப்படி வெளியில பால்கனியில நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ போகும்போது இந்த கண்களால ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அந்த பெண்ணின் பெயர் தான் பாத்சேபா. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 11 2வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். அப்படி அதை பார்த்துட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணோடு தவறாக உறவு வைத்துக் கொள்கிறார். உறவு வைத்து கொண்டதுனால எந்த அளவுக்கு போகிறார் அப்படின்னா, அவருடைய அரச அந்த நிலையை பயன்படுத்தி அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரை போர்க்களத்துல நிறுத்தி கொலை செய்கிறார். இது ஆண்டவரின் பார்வையில அருவருக்கத்தக்க ஒரு செயலாக மாறிவிடுகிறது. ஒருவேளை அந்த கண்ணை அந்த இடத்திலே அவர் அடக்கியிருந்தா இந்த ஒரு அருவருப்புக்குரிய செயலை அவர் செய்திருப்பாராம். ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்புகளை செய்துவிட்டு நம் ஆண்டவரை ஆண்டவரே என்று நாம் சொல்லும் போது ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து நாம் எங்கனம் பதில்களை எதிர்பார்க்க முடியும்? அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கண்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த கண்களாலே நான் பல காரியங்களை பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இனிமேது என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு முடிவு எனக்கு வேண்டும். நம்பிக்கையோடு நமது கண்களை இப்பொழுது நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 2வது உறுப்பு, கண்டிப்பா இது நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டே இருப்போம். அதுதான் எனக்கு இருக்கிற என்னுடைய காதுகள். இந்த காதுலே அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு பலர் கேட்கலாம். காதுல அப்படி என்ன ஃபாதர் இருக்கு? நான் பாட்டு உடனே எந்த சவுண்டு வேணாலும் என் காதுக்குள்ள போய்கிட்டே இருக்கேன். அது என்ன இருக்குது அப்படி காதுல? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 15வது இறைவசனம் சொல்லுது, ஞானமுள்ளவர் செவி அறிவு கொள்ளுவதில் நாட்டம் கொள்ளும். செவிகளுக்கும் நாட்டம் உண்டு. அன்பிற்குரியவர்களே, நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னா அது என்னுடைய காதுக்கு மியூசிக், இசை. ஆசை இல்லாம கேட்டேன்னா அது என்னுடைய காதுக்கு நாய்ஸ், பொல்யூஷன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்கிறது மியூசிக்கா பொல்யூஷனா? இதுதான் கேள்வி. நாய்ஸா மியூசிக்கா? இந்த 2 ஆப்ஷன்ல இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை நான் வச்சேன்னா மியூசிக் அப்படின்ட்டு எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? ஞானமுள்ளவருடைய செவி ஞானமுள்ள சொற்களை தேடும். ஆனா என்னுடைய செவி எதை தேடுகிறது? ஆண்டவருக்குரிய சொற்களை தேடுகிறதா? ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுகிறதா? என் காது எதில் நாட்டம் கொள்கிறது என்று நான் யோசித்து பார்க்கணும். யோபு 13வது அதிகாரம் 1வது இறைவசனத்துல இறைவார்த்தை சொல்லுகிறது, என் காதுகளே கேட்டு உணர்ந்தவை அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். அப்ப என்னுடைய காதுகளுக்கும் அந்த இறை உணர்வு இருக்கின்றது. எப்படி கண்களுக்கு இறை உணர்வு இருந்ததோ காதுகளுக்கு இறை உணர்வு இருக்கிறது. தேடி தேடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற மக்கள் பல பேர் இருக்கின்ற அதே இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை என்று வந்தாலே வேற சேனலை மாத்து, வேற வீடியோக்கு போ, வேற காரியங்களுக்கு போன்னு
அந்த வீடியோவை தட்டி கழிக்கின்ற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை என்னுடைய குடும்பத்துல மக்கள் இருக்கலாம், ஒருவேளை நான் பார்க்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த மக்கள் இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய காதுகளுக்கும் இறை உணர்வு இருக்குதா? ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பிற்குரியவர்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செவி. தவறான சொற்களை நாம் கேட்டு மனதிற்குள்ள பதிஞ்சிட்டா இறை உணர்வு வராது, வேற ஒரு உணர்வு வந்துவிடும் அன்பிற்குரியவர்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணித்து செவிப்போம். மூன்றாவதாக ஒரு உறுப்பு இருக்கிறது. இந்த ஒரு உறுப்பும் கண்டிப்பா நமக்கு ஒரு துடிப்புள்ள ஒரு உறுப்பு. அதுதான் நம்முடைய நாக்கு. இந்த நாக்குல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது இறைவசனம் சொல்லுது, வாழ்வது நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்போது இந்த நாவுக்கு உண்மையாகவே இறை உணர்வு இருக்கிறதா என்று நாம் யோசிப்போம். ஏன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது இறைவசனம் சொல்லுகிறது, பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராய் ஆவர், அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா 3வது அதிகாரம் அந்த அதிகாரம் முழுக்க நாவடக்கத்தை பத்தி சொல்லும் அன்புக்குரியவர்களே. ஒரு காரியத்தை குறித்து யாக்கோபு மிக அருமையாக சொல்லுவார் இந்த நாவை குறித்து. 3வது அதிகாரம் 9வது இறைவசனம் எதை பத்தி சொல்லுவாருன்னா, தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் நாவே. ரெண்டுமே இருக்கு. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல கேட்பாரு, ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா? ஒரே ஊற்றிலிருந்து, ஒரே பைப்ல இருந்து நல்ல தண்ணியும் வரும், கெட்ட தண்ணியும் வரும். எப்படிங்க இது சாத்தியமாகும்? இன்னைக்கு எனக்கு இறை உணர்வு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு என்னுடைய நாவை நான் பழக்கி கொண்டு இருக்கிறேன். புறணி பேசுறதுக்கு என்னுடைய நாவை நான் பழக்கி கொண்டு இருக்கிறேன். அடுத்தவரை பற்றி குறை கூறுவதற்கு என்னுடைய நாவை நான் பழக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நாவல இறை உணர்வு இருக்குதா? இழந்து போன இறை உணர்வை ஆண்டவரே கொடுக்க எனக்கு, பெற்றுக்கொள்ள எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இழந்து போன இறை உணர்வை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆண்டவரை நாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது நாம் கேட்க வேண்டிய காரியங்கள் இது. நான் பார்க்கும்போது என் கண்களுக்கு உண்மையாகவே இறை உணர்வு இருக்கின்றதா? ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னுடைய காதுகளுக்குள்ளே செல்லும் போது இந்த இறை உணர்வு என் காதுகளுக்கு இருக்கிறதா? அதே போல ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து கொண்டு, வாழ்க்கையிலே இருந்து கொண்டு நான் பேசும்போது இந்த இறை உணர்வுள்ள சொற்களாக நான் பேசுகிறேன். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த உறுப்புகளை நான் பழக்கணும். இந்த தவச காலத்திலே நான் பழக்க வேண்டும். ஒரு பார்பர் ஷாப்புக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு ஒரே நிமிஷத்துல அப்படின்ட்டு நம்ம முடிய எல்லாம் வெட்டி முடிக்கணும்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் அல்லது 1/2 an hour உட்கார்ந்து அவன் வெட்டுற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பையும் நாம் பழக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். இறை உணர்வுக்குள்ளாக பழக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் கண்களை மூடிக்கொண்டு நாம் செவி, ஆண்டவரை பார்த்து கொண்டு நாம் செவி. ஆண்டவரே, இந்த இறை உணர்வு எனக்கு தாரும் என்று. ஆண்டவரே, இந்த இறை உணர்வு எனக்கு இருந்திருந்தால் ஆண்டவரே மிகுந்த நலமாக இருந்திருக்கும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் விலக்கி இருப்பேன். ஆயினும் எனக்கு இந்த இறை உணர்வை தார், என் பிள்ளைகளுக்கு தார், என் மக்களுக்கு தார். நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ்கின்ற அன்பு பிள்ளைகளாக வாழச் செய்யும். உம்மை விட்டு விலகி சென்று நாங்கள் பலனளிக்காமல் போய்விடக்கூடாது ஆண்டவரே. பலன் கொடுக்கின்ற திராட்சை கொடிகளாக நாங்கள் வாழச் செய்யும் ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருப்பதற்கு தேவையான அந்த இறை உணர்வை எங்களுக்கு தாரும். நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது உறுப்புகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண்களை ஒப்புக் கொடுக்கிறோம்,
இறை உணர்வு பெற்ற கண்களாக மாற்றும். காதுகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், இறை உணர்வு பெற்ற காதுகளாக மாற்றும். நாவை ஒப்புக் கொடுக்கிறோம், இறை உணர்வு கொண்ட நாவாக மாற்றும். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி ஆட்கொள்ளுவீராக. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அரவணையில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழிவுண்டோ. ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழிவுண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை நம்மை படைத்த ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செல்வோம். நெருங்கி வரும் பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற காத்திருக்கும் புகுமுகு நிலையில் உள்ளவர்கள் நம்பிக்கையிலும் அறிவிலும் வளர வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எவ்வித உதவியுமின்றி வாழும் மக்கள் ஆதரவு பெறவும், உலகில் எங்கும் அமைதியும் பாதுகாப்பும் நிலைத்து உறுதி பெறவும் வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோர், சோதனைக்கு உட்பட்டோர் அனைவரும் அவரது அருளால் திடம்பெற வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் தவ முயற்சிகளின் பயனை வறியோருடன் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த வேண்டுதல்களை நாங்கள் உரிய நேரத்திலே உமது கரங்களிலிருந்து ஆசிராக அருட்கொடையாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதத்தினை பாடி
இறைவனின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தாயே, உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாயே, உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீயே. தாயே, உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவால்
கனிவோடு வந்தாய் தாய் என்ற நினைவா. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவால் கனிவோடு வந்தாய் தாய் என்ற நினைவால். கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா, கடலினும் பெரியது உன் உள்ளம் அம்மா. கடுகினும் சிறிய துயர் தீர்ப்பாயே. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன்.